வணக்கம் மீன் வளர்ப்பு விவசாயிகளே. நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இணைஞ்சு பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனா என்ற திட்டத்தின் மூலியமாக இலவசமான முறையில் பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு தொட்டியை பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுக்குற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தகைய ப்ராஜெக்டை நம்முடைய மீனவ நிறுவனத்தின் மூலமாக செஞ்சால் தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருந்து ஒரு வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா 7 தொட்டிகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம தரமான முறையில் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியிலிருந்து நேரடியாக உற்பத்தி செய்யப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அவர்களுக்கு பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு தொட்டியும் ப்ளஸ் பச்சை நிழல்களை கொண்ட கிரீன் ஷெட்டை கொண்டும் ஷெட்டு சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது போல் மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கான A to Z சர்வீஸு நம்மளுடைய மீனவ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்லேருந்து வெல்டிங்லேருந்து கிரீன் ஷெட் போடுறதுலேருந்து தொட்டிகளுக்கு தார்பை போடுறதுலேருந்து எல்லாமே A to Z நம்மள செஞ்சு கொடுத்துட்றோம். இந்த PMMSY அதாவது பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனா திட்டத்தில் கவர்மெண்ட்டோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,50,000 கொடுக்குறாங்க. இதில் ஃபார்மர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சதவீதம் பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 40% கிடைக்கும். அதாவது 60%னா 4,50,000ம் 40% அப்படின்னும்போது உங்களுக்கு 3 லட்சமும் கிடைக்கும். இது நம்மளுடைய சாதிகள் அதாவது பிரிவினர் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து மாறுபடும். ஒரு பயோஃப்ளாக் டேங்கோடைய லைஃபோடைய மெயின் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வெல்டு மெஷ் தான். அதன் காரணமாக தான் நாங்கள் நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து வெல்டு மெஷ் இறக்குறோம். மிடில்மேன் யாரும் இல்லை, எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லை, கரெக்டான கேஜி, கரெக்டான டென்சிட்டி, ஸ்ட்ராங் வெல்டிங்கு, இதுதான் இந்த டேங்கோடைய 5 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம். நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக பண்ணை அமைக்காமல் வேறொரு நபர்கள் மூலமாக பண்ணை அமைச்சதுனால இந்த வெல்டு மெஷ்ஷோடைய தரத்தை நீங்களே பாருங்கள். இந்த தொட்டியோட தரத்தை நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி வெல்டு மெஷ் இருக்குது. இது போன்ற காரணத்தினால்தான் நம்மளே சிறந்த தொட்டிகளுக்கு ஏற்றபடி அதோடைய அளவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த கேஜிலும் சிறந்த திக்னஸ்லையும் நம்மளே வெல்டு மெஷ் ரெடி பண்ணி அவங்களுக்கு தொட்டிகளை அமைச்சு கொடுக்குறோம். தொட்டி அமைச்சு கொடுத்த 2 மாதத்துலேயே இந்த தொட்டியோட நிலைமை இப்படி இருக்குது. நம்மளுடைய டேங்க் தார்பால் எல்லாமே ஃபுட் கிரேட் ப்ளஸ் UV ப்ரொடெக்ஷன் மெட்டீரியல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டி மெட்டீரியல் இருக்கிறதுனால நாங்களே மிஷினை பயன்படுத்தி இந்த தார்பாய்களே சீல் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் லீக்கேஜ் இல்லை, டியர் இல்லை, அதாவது கிழிஞ்சி போகாது, அவ்வளோ சீக்கிரம் மக்கி போகாது. குறைஞ்சது 5 வருஷத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வாரண்டி கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்லெட் சிஸ்டம், அதாவது மீன்கள் வெளியேற்றுற கழிவுங்க பிறகு இறந்து போகிற நுண்ணுயிரிங்க இதெல்லாம் வெளியேற்றத்துக்கு சிறந்த முறையில் அவுட்லெட் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்கணுங்க. இந்த அவுட்லெட் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் அமோனியா லெவல் அதிகமாகிடும், அழுக்குங்க அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும், அதனால் துர்நாற்றம் அதிகமாக வீச ஆரம்பிச்சிடும், மீன்கள் சரியாக வளராது, இறந்து போக ஆரம்பிச்சிடும். இது போல் காரணத்துக்காக தான் நம்ம FRB அவுட்லெட் சிஸ்டத்தை நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், வாட்டர் கிளாரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், ஃபிஷ்ஷோடைய ஹெல்த்தும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இதனால் அனிமலும் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். மீன்களை பிடிக்கும்போது நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக மீன்களையும் பிடிச்சிடலாம். இந்த ஒரு சிஸ்டத்தை சரியாக பண்ணாததுனால தான் மீன்களுடைய இறப்பு அதிகமாகுது. இப்போ நம்மளுடைய தொட்டியை அமைச்சதுக்கும் வேற ஒருத்தவங்க இந்த அவுட்லெட் சிஸ்டம் அமைச்சு கொடுத்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வெளியே போகிற பைப் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு இருக்கு. இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்து விட்றாரு, வெளியே போகல. இப்போ ஒரு கஸ்டமர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை வெளியேற்றுறாருன்னு பாருங்கள். பட் ஆனால் நம்மளுடைய அவுட்லெட் சிஸ்டத்துலேருந்து எவ்வளோ ஈஸியாக வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு அதையும் பாருங்கள். இதுக்கு தான் தொழில் தெரிஞ்சவங்ககிட்ட தொழில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. தொழில் தெரியாதவங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு புதிதாக தொட்டியை கட்டுமானம் செய்து கொடுக்குற நபர்களும் ஃபார்மர்ஸ் எல்லாம் டேங்க் செட் பண்ணும்போது செய்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் மோட்டர் தான். உங்களுடைய டேங்க் சைஸுக்கு ஏற்ற போல் எவ்வளோ மீன்கள் நீங்கள் விட போகிறீங்க, அந்த தண்ணியோடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டான ஒரு ப்ளோவர் வந்து செட் பண்ணணும். இது என்ன மாதிரி தொட்டி இருக்குது, இந்த தொட்டிங்களை சைனா மோட்டர் பயன்படுத்தலாமா இல்லை பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ப்ளோவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கணும். 1-2 சின்ன தொட்டி பண்ணுறோன்னும் போது அது ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுனால அதுக்கு சைனா மோட்டர் பயன்படுத்தலாம். பட் ஆனால் பெரிய லெவலில் ஒரு 5-6 தொட்டி 7 தொட்டி பண்ணுறோன்னும் போது இண்டஸ்ட்ரியல் ப்ளோவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொட்டிகளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சைனா மோட்டரோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ளோவர் 1 HP 5 HP 10 HP அதில் ரிங் ப்ளோயரு, ரூட் ப்ளோயரு, ஏர் ப்ளோயரு, ட்வின் லூபு, ட்ரை லூபு, பெடலேட்டரு, இது போல் என்ன கொள்ளளவு தண்ணி என்ன அனிமல் உள்ள வளர்க்க போகிறாங்க அது டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏரேஷன் மோட்டரை வந்து நம்ம செட் பண்ணி விடுவோம். இதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இறப்பு விதம் இருக்காது, நஷ்டம் அதிகமாக ஏற்படாது. நம்ம கொடுக்குற ஏரேஷன் மோட்டர் அவங்க யூஸ் பண்ணுறதுனால ஹெவியான ஆக்சிஜன் நம்ம வரதுனால அதிகமாக அனிமல் வந்து இறந்து போகாது. அடுத்த க்ரீன் நெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேங்க் ஷீட்டு மற்றும் ஹீட்டு ப்ரொடெக்ஷன், அதாவது சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் க்ரீன் நெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம நேரடியாக இந்த பச்சை நெட்டுகளை உற்பத்தி செய்கிற கம்பெனியில் டேரெக்டாக டீலிங் பண்ணுறதுனால ஹை குவாலிட்டியான நெட்டை மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நெட்டை நம்ம பயன்படுத்தும் போது டெம்பரேச்சர் நம்மளுக்கு தாங்கும், அது இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. அது இல்லாமல் மழை பெஞ்சாலும் நம்ம அது சாய்வாக கட்டியிருந்தோன்னா மழை தண்ணி உள்ள பக்கம் வெளியே வந்து ஊற்றிடும்.
அதுபோல் ஹெவி குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். குறைஞ்சது 5 வருஷம் வரைக்கும் நம்மளுடைய கிரீன் நெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயன்படும். நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா மீன் தொட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்டு அமைச்சு கொடுத்து அந்த ஷெட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மிஷினை வச்சு நம்மளே பச்சை விலைகளில் தச்சு கொடுத்துட்றோம். இதன் காரணமாக அதிகமான நெட்டு வாங்குகிற செலவு அவங்களுக்கு குறைஞ்சிரும். சூரிய ஒளியிலிருந்து மீன் தொட்டிகளையும் அதோடைய பொருட்களையும் நம்ம ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி சரியாக பராமரிப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சு கொடுத்த ஷெட்டுக்கும் மற்றவங்க அமைச்சு கொடுத்த ஷெட்டுக்கும் அதோட நெட்டுடைய குவாலிட்டியும் எப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம நெட்டு வந்து கிளியாது. ஆனால் இந்த நெட்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி தொங்க ஆரம்பிச்சிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அவங்களுக்கு சரியாக மெயின்டைன் ஆகாது. மழை பெஞ்சுன்னா pH லெவல் வந்து மாறுபடும். இதனால் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து சிறப்பான முறையில் ஷெட் அமைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கும் இது போல் தரமான முறையில் க்ரீன் ஷேர் ப்ளஸ் ஷெட் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மீனவ நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் அமைச்சு கொடுப்போம். இது போல் பயோஃப்ளாக் முறையில் மீன் தொட்டி அமைக்கிறவங்க மார்க்கெட்டில் கிடைக்கிற லோ குவாலிட்டி செட்டப்பையும் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து நேரடியாக எடுக்கிற மெட்டீரியலையும் ஒன்று சேர செக் பண்ணி நல்ல தரமான மெட்டீரியல் எதுன்னு பார்த்து வாங்குறது உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இது மூலிமா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய மீன் நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் சர்வீஸு. இது ரெண்டுமே நம்ம சரியாக பண்ணுறதுனால தான் இந்த ஒரு தொழிலை சரியான முறையில் நம்ம கொண்டு போக முடியுது. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக சிறந்த முறையில் ஒரு மீன் பண்ணை அமைச்சு கொடுக்குறவங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீன் நிறுவனத்தை தான் தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு நாங்கள் தான் சிறந்த முறையில் ஒரு மீன் பண்ணை அமைச்சு கொடுத்து அது மீன்களை எப்படி வளர்க்குறது, சரியான முறையில் எப்படி ஒரு பண்ணையை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயான முறையில் கன்சல்ட்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் மீன் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து நம்ம ஃபார்மையும் பார்க்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸையும் வந்து மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கொள்ளலாம். எப்படி ஒரு மீன்களுக்கு தீவனம் அளிப்பது, என்னென்ன நோய்கள் வரும், எப்படி பராமரிப்பு செய்யலாம், எவ்வளோ முதலீட்டில் நம்ம தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பண்ணையை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து அமைச்சிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்லேயோ இல்லை தனியார் முறையிலையோ நீங்கள் மீன் தொட்டிகளை அமைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான செட்டப்பு சரியான முறையில் பண்ணைகளை அமைச்சு கொடுக்குறது மீனாடி நிறுவனத்துடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நாங்கள் சரியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. உங்களுக்கு இது போல் சிறந்த முறையில் பயோஃப்ளாக் தொட்டிகளை அமைச்சு கொடுக்கணும், சேஃபான முறையில் செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவியை எங்கள் மீனாடி நிறுவனத்தின் ஊழியர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மீன் வளர்ப்பு சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய மீனாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.